அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் மதுஸ் கார்னர். இந்த மொத்த vlogுமே வைசாக்ல தான் எடுத்தது. இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ மீ, ஐ எம் மது அண்ட் என்னுடைய மாமியார் வீடு வந்து வைசாக்ல இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு 2-3 வாட்டி வந்து வைசாக் போவோம். அண்ட் த மெயின் கோல் இஸ் வி ஹாவ் அ டாட்டர். அவளோட தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுனால வி யூஸ் டு கோ ரெகுலர்லி. அண்ட் அதே டைம் தான் எனக்கும் வந்து ஒரு சூப்பர் வெக்கேஷன் ஸ்பாட். வைசாக்னாலே வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ குட் ஈவன் ஃபார் மீ. ஸோ இது வைசாக்லேருந்து ஒரு 2 days கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த vlog. நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பீச் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஐடியா என்னென்னா பீச் கொஞ்ச நேரம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல டின்னர் சாப்பிட்லான்றது தான். பானிபூரி சாப்பிட்டு லிட்ரலி மந்த்ஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே டக்குன்னு சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து டைம் எடுத்து சாப்பிட்டோம். வைசாக்னா டக்குன்னு ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வைசாக் பீச் ரோட் அண்ட் செகண்ட் திங் வந்து சிம்மாச்சலமோட வராக லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். வெரி ஃபேமஸ். பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு ½ an hour வந்து பீச்சை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஹெட்டட் டு த டின்னர் ஸ்பாட். ஸோ டின்னருக்கு வந்து ஃப்ளையிங் ஸ்பெகட்டி மான்ஸ்டர் அப்படின்னு வைசாக்ல ஒரு ஷாப் இருக்குது. ஆல்ரெடி ஸ்ரீகாந்த் என்ன ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே பாஸ்தா மெயினாக. ஸோ அதுக்காக திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு சரி இங்கே சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். அண்ட் தீஸ் ஆர் ஃபியூ டிஷ்ஷஸ் விச் வி ட்ரைட். ஃபர்ஸ்ட் இஸ் நாச்சோஸ். அதுக்கப்புறம் வந்து வி ஆல்சோ ட்ரைட் வெஜிடபிள் பீட்ஸா அண்ட் எல்லாமே வெஜ் ஃபுட்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ மை வெரி வெரி ஃபேவரட் பென்னே பாஸ்தா, அதுவும் பெஸ்டோ சாஸ் போட்டது எனக்கு ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி ஸ்ரீனிகா கூட பாஸ்தாலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டா. பட் அன்றைக்கி வந்து ரொம்ப பிடிச்சி என்னோடய வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டா. A good day will not end with ice cream இல்லை. ஸோ நல்ல ஃபுட் சாப்பிட்டாச்சு. ஸோ ஜாக் ஃப்ராஸ்ட்னு வைசாக்ல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஐஸ்கிரீம் பார்லர். தே சர்வ் லைக் வெரி வெரி குட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் வெரி வெரி ஆத்தென்டிக் அண்ட் பியோர் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு நாங்கள் நல்ல ஒரு சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர் நவ் பட் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் நானும் ஸ்ரீனிகாவும் ஷேர் பண்ணி அன்றைக்கி சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கு அந்த டே சூப்பராகவே முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் நெக்ஸ்ட் டே அண்ட் எஸ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய சாரீ காமிச்சிடுறேன். என்னுடைய சாரீ வந்து என் மாமியாரோடது. கன்கட்டாலா சில்க்ஸ் அப்படின்னு வந்து வைசாக்ல ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே வந்து வாங்கினது தான் இந்த சாரீ. அண்ட் ப்ளவுஸ் வந்து அவசரமாக அன்றைக்கி தான் போயிட்டு ரெடிமேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 250 rupees அண்ட் டோட்டலி ஒர்த் இட். இதுதான் என்னோட மாமியார் அண்ட் மாமனார். அண்ட் இவங்களுக்கு தான் வந்து ஹோமம். மெயினாக என்னென்னா என் மாமனாருக்காக கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளான். எந்த ஒரு ஹோமம் எங்கள் வீட்டில் வந்து நடந்தாலும் வந்து நாங்கள் கண்டிப்பாக we will finish it with சத்யநாராயண மூர்த்தி விரதம் அண்ட் ஆல்சோ வெங்கட்ரமண மூர்த்திக்கு வந்து ஹார்த்தி. இது ரெண்டுமே வந்து காமனாக எங்கள் வீட்டில் பூஜை இருந்துச்சுனாலே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த 2 பூஜா. டக்குன்னு டிசைட் பண்ணி டக்குன்னு வந்து வாத்தியாரை கூப்பிட்டு வந்து இந்த ஹோமம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என் மாமனாருக்கு ரீசெண்டாக வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. அண்ட் அப்போத்துலேருந்தே வந்து என் மாமியாருக்கு ஒரு தாட், ஓகே ஹோமம் எதாவது பண்ணால் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அண்ட் பாசிட்டிவாக இருக்கும் அவருக்கும் அப்படின்னு சொல்லி. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 60 years கம்ப்ளீட் ஆனோன்னு வந்து கண்டிப்பாக ஆயுஷோமம் பண்ணுவாங்க. பிகாஸ் அது ஒரு ஏஜ் தாண்டினா வந்து அந்த ஆயுஷோமம் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எல்டர்ஸ். பெரியவங்களோட வந்து குட் ஹெல்த் அண்ட் லாங் லைஃப்காக வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஹோமம் வந்து ஆயுஷ் ஹோமம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதை விட்டீங்க அப்படின்னா கூட வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் காம்னஸ். அது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம், இதுதான் நம்மளுடைய ரூட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து வீட்டில் இந்த மாதிரி ரெகுலராக பாசிட்டிவாக இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறது. அண்ட் என் மாமனாருக்கு வந்து ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் போனதுனால எங்களுக்குமே வந்து இது பண்ணால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அவருக்கு ஸ்பெஷலாக வந்து மைல் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அவரோட ரெக்கவரிக்காகவும் வந்து நாங்கள் இந்த பூஜை வந்து பண்ணினோம்.
அண்ட் ஆயுஷ் ஹோமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட 60th ஆயுஷ் ஹோமம் வந்து பண்ணியிருந்தோம். அந்த vlog வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டலி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே வைசாக்ல வந்து தெலுங்குவோட ப்ராக்டிஸ் வந்து அந்த மாதிரி ஜலம் பூஜை பண்ணி அம்மாவுக்கு ஜலம்லாம் விட்டாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நவகிரகம்லாம் வந்து வாசலில் வந்து நவகிரகம்க்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி அண்ட் ஆயுஷ் ஹோமத்துலேயும் வந்து அங்கேயே வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டாங்க. ஸோ உட்காந்த மாதிரி பூஜை தான் நடந்துச்சு இங்கே. உங்கள் சைடில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா ஆயுஷ் ஹோமம்க்கு? ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் எங்கள் வீட்டோட ரொம்ப குட்டி கடைக்குட்டி இதுதான் வந்து அழகாக ஹோமத்தில் வந்து போடு அப்படின்னா வந்து எல்லாத்தையும் அழகாக போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் அவனுக்கு எவ்வளோ அவனோட ஷாப்பிங் பிடிக்கும் அப்படின்னா வந்து புது ட்ரெஸ் வாங்கணும்னு அதை கரெக்டாக எடுத்து அன்றைக்கி போட்டுக்கிட்டான். அவ்வளோ அழகாக ரெடி ஆயிருந்தான். ஹோமம்க்கு வந்து கேட்ரிங்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே நெய்பர்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு ரொம்ப பெருசாக பண்ணாமல் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்சும் வந்து வீட்டிலே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அண்ட் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் எல்லாரோடையும் பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வீடே ஜேன்னு நிறைய பேரோட வந்து சூப்பராக போச்சு அன்றைக்கி ஃபங்க்ஷனே. ஸோ ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சத்யநாராயண மூர்த்தி விரதம் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பண்ணுவோம் ஃபார் எனி பூஜா. ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் இட் வெரி வெரி பவர்ஃபுல் பூஜா. உங்களுக்கு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த பூஜை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி திஸ் பூஜா வில் ரிமைண்ட் அஸ் டு பி தேங்க்ஃபுல் டு அவர் யூனிவர்ஸ், ட்ரூத்ஃபுல் அண்ட் கிரவுண்டட். அதுதான் வந்து அன்றைக்கி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஓகே, அன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். பூஜைலாம் முடிச்சு எல்லாரும் கிளம்புறதுக்கே ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து சில துணிலாம் காய போட்டிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம சிம்மாச்சலம் கோவில் போவே இல்லை. எவ்ரி விசிட் நான் வந்து கண்டிப்பாக சிம்மாச்சலம் கோவில் ஒன்ஸாவது போவோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அது மிஸ் பண்ணவே முடியாது. பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை. பட் ஸ்ரீகாந்த் வந்து அப்பயே சொன்னாங்க, சரி வா கூட்டிகிட்டு போய்ட்டேன் 2 வீலர்லேயே, எப்படியாவது நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்றதுக்கு வந்து ரியல் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் யூஸ்வலாக. அண்ட் வந்து டக்குன்னு ஒரு 1/2 hourலலாம் பார்த்துட்டு வர சான்ஸே இல்லை. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தர்ஷனே வந்து அவ்வளோ ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டோம். அவரை பார்க்கணும்னு நினச்சது தான் எங்களை கூட்டிகிட்டு போய் அவர் வந்து தர்ஷனம் கொடுத்தாரு. ஹவு கேன் அ டே பி மச் மோர் சூப்பர் தேன் திஸ் அப்படின்லாம் தெரில. பட் அந்த ஒரு ஹாப்பி ஃபீல்ஸோடு வந்து நானும் பாப்பாவும் வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஸ்ரீகாந்த் வந்து 1 week இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி கிளம்பிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வி ஆர் பேக் டு சென்னை. எங்களோட முகத்தை பாருங்கள் ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறம். வெல், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do comment me, like, share and subscribe to the channel. Love you all. Bye bye.